على رسوله الكريم اللهم لا معروف ولا يزيد لا نولي بسم الله الرحمن الرحيم قد حكينا محمد رسول الله صلى الله عليه وسلم وبركاته ثم يا الله لا تحمي لا قول لا سماع لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم ونقدس المدنيات الله تعالى சகலகோடி விசுக்களின் சகலகோடி தேவைகளையும் சதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யாரும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா மாவட்டத்திலே அல்லாஹ் தஆலா அஜ்மீர் காலா நகரத்தை சந்திப்பதற்கு என்னை போன்ற பாவிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். சலாமுக்காக கூட்டி சென்று சலாமுக்காக கூட்டி வந்தார். அங்க ஷேக்நாயகம் அவர்கள் சில விஷயங்களை உணர்த்தி காமிச்சாங்க. அங்க போற வழியில சரி சில சொல்லி காமிச்சாங்க. கைசினா எனக்கு சொல்லுவாங்கப்பா, வலிமானுடைய தர்பாருக்கு சில பேர் வராங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அங்கு வைத்து விலாயத்தை கொடுக்கிறான். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அந்த தர்பாரிலே வைத்து விலாயத்தை எடுத்து விடுகிறான். ஷேக்மார் தர்பாருக்கு நாம போறோம். அங்க சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, நாம மளிகை கடைக்கு போறோம்பா, மளிகை கடையில போய் மளிகை சாமான் வாங்கலாம், சக்கரை பருப்பு வாங்கலாம், நெல் கோதுமை மாவு இந்த ஐட்டம் வாங்கலாம், மதாத்தூள் மல்லித்தூள் வாங்கலாம். நீங்க அவங்கள்ட்ட போய் ஜுப்பா துணி கொடுங்க என்று கேட்டா அவங்களை பார்த்து லூசான்னு கேட்பாங்க. ஜவுளி கடைக்கு போய் கேட்கா இது மளிகை கடைக்காரன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜவுளி கடையில போய் நின்று 1/2 கிலோ உப்பு கொடுங்க 2 கிலோ சக்கரை கொடுங்க கேட்டா ஜவுளி கடைடா இது, நீ போய் மளிகை கடையில் கேட்கிறாரு அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி அவர்கள் சூஃபியாக்கள், அவர்கள் பேரே அவுலியாவுல்லாஹ், அல்லாஹ்வுடையவர்கள். பால் யார் சுமக்கிறானோ அவரை பால்காரன்னு சொல்றோம், பாலுடையவர்னு சொல்றோம். குப்பை சுமக்கிறவங்கள குப்பைக்காரன்னு சொல்றோம். குப்பை சுமக்கிறவங்க நம்ம பால் வாங்க மாட்டோம், பால் கொடுக்குறவங்க தான் குப்பை கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்றோமா இல்லையா? இவங்க பேரே எல்லாம் என்ன வச்சுட்டான், அல்லாஹ் என்ன அவுலியாவுல்லாஹ் அதான் சொல்றான். அவங்க பேரே அவுலியாவுல்லாஹ், அல்லாஹ்வுடையவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய காதலர்கள், அல்லாஹ்வுடைய மஹபூபுகள், அல்லாஹ்வுடைய ஆஷிகீன்கள் அவர்கள் என்று அல்லாஹ் பேர் வைக்கிறான். இவங்கள்ட்ட போய் நம்ம இந்த துனியாவை கேட்டோம் அப்படின்னா, புள்ள கொடுங்க எஜமானே, இந்த தேவை எஜமானே, வேலை கிடைக்கல துவா செய்யுங்க எஜமானே என்று கேட்டோம் அப்படின்னா அது ஒரு மடமைத்தனம் தான். அது உண்மையான நோக்கம் இல்லை. அவனோட என்ன கேட்கணும், அல்லாஹ் கேட்கணும். சர்க்கார் திரும்ப சொன்னாங்க, இங்க துனியா கேட்க வராதீங்க, அல்லாஹ் கேட்க வரும். ஏன்னா இவங்க அந்த சரக்கு தான் இருக்கு. அவங்க காலையிலிருந்து மாலை வரை மொத்த வாழ்நாள் எல்லா மூச்சிலையும் கலிமாவை தான் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உணர்ந்துற மக்களுக்கு, மக்கள் அல்லாஹ்வுடைய தேசங்களா ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கிட்டாங்க. சர்க்கார் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொல்றோம், நம்ம ரலியல்லாஹு அன்ஹும் சொல்றோம், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டா சொல்றோம். என்ன காரணம் சொன்னோமா, என்ன காரணம் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்? ஈமான் கொண்டதாலயா? நாம ஈமான் கொண்டுட்டோம். ரசூலுல்லாஹ் பார்த்ததாலயா? காஃபிர் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்டம் கொடுத்த காரணம் என்ன? சகல சொன்னாங்க. பின்னாடி என்ன சொல்றாங்க, வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க, அவர்கள் அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக்கிட்டாங்க. ஜிஸ் ஹால் மே ஓ ரखे உஸ் ஹால் மே ஹம் खुश है. சூஃபியாக்களுடைய ஒரே கொள்கை தான். அது மிஸ்கின் திருப்பதி அவருடைய பயான் பேசினேன். அப்ப மிஸ்கின் சொன்னேன், சூஃபியாக்கள் எல்லாம் கைகளை உயர்த்தினால் அவன் கையை கீழே போறதுனால நான் கூத்துருவான் என்று பயான் சொன்னேன். சர்க்கார் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார் சொன்னா அப்படி? நான் சர்க்கார்
சொன்ன மாதிரி சரி சொல்லிட்டேன். நான் சொல்லவே இல்லையே அப்படி. இப்போ சூஃபினா வந்து கையை தூக்குனா அல்ல கொடுத்துருவானா? அவன் கை தூக்குனா அல்ல கொடுத்தா வந்து அவன் தோலே வச்சிருவானா? ரசூலுல்லாஹி அல்ல அப்ப கேட்கவே இல்லைப்பா. சக்கா சொன்னாங்க. ஒரு சக்கா சொன்னாங்க, நீங்க வந்து உலகத்திலேயே மிகவும் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட மனுஷனை பார்க்கணுமா? சோதனை கஷ்டம் சொல்ற மாதிரி பாடம் பாடம் கஷ்டம் போறோம், உஸ்தாத போறோம், வீட்டுல கஷ்டம் போறோம், ஏதாவது துன்பங்கள் போறோமா இல்லையா? ஒரு மனுஷனை சொல்ற கேள்வி. ஒரு மனிதர் வாழ்ந்தார், சிறப்பா வாழ்ந்தார். அவர் அல்லாஹ் 7 குழந்தைகளை கொடுத்தார். அவருடைய முதலாவது ஆண் குழந்தை பிறந்து வஃபாத்தாயிருச்சு. சின்ன வயசுல வஃபாத்தாயிருச்சு. இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, 6 மாசத்துல வஃபாத்தாயிருச்சு. இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அது வஃபாத்தாயிருச்சு. இன்னொரு பெண் குழந்தை பிறந்துச்சு, 27 வயசு கட்டி வச்சாங்க, 6 மாசத்துல வஃபாத்தாயிட்டாங்க. இன்னொரு பெண் குழந்தை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, வஃபாத்தாயிட்டாங்க. இன்னொரு பெண் குழந்தை சின்ன வயசுலயே வஃபாத்தாயிட்டாங்க. இன்னொரு பெண் குழந்தை இவர் வஃபாத்தாகி 6 மாசத்துல அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. 2 பேர குழந்தைகள் 2 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. இவ்வளவு சோதனை அமைச்சர் யார் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சோதனை கொடுத்தார். ஒரு அது அன்ஹு அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் திருப்தியா இருப்பாங்க. கவலை கல்விலே சூஃபியாக்கள் அவர்கள் கையை தூக்குனா கையை கீழே போறதுக்கு அல்லாஹ் கொடுத்துருவாங்கன்னு போய் அப்படி கிடையாது. அல்லாஹ் கொடுப்பாப்பா. அவன் கை தூக்குன அவசியம் இல்லை. வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுஹும். அவன் கல்ப ஆசைப்பட்டா அல்லாஹ் கொடுத்துருவான் சொல்றதுல. அதே மாதிரி பூமி அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் அவங்களுக்கு. கையேற்ற அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் கொடுத்துட்டா ஆகும், அல்லாஹ்க்கு அவசியம். ஆனா சூஃபில என்னது? அவர் கை தூக்க உடனே கொடுத்துடணும். அவர் வந்து கை தூக்கி துவா கேட்டா அவர் கை கீழே போட்டு துவா குபூஸ் நல்லா உடனே கொடுத்துடணும். ஏன் ஐயப்பன் துவா சொன்னாங்க? எத்தனை வருஷம் துவா சொன்னாங்க? சத்தா சொன்னாங்க, ஏப்பா மூசா என்ன பண்ணுதுப்பா? அல்லாஹ் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இந்த குர்ஆன் அநியாய பண்றாங்க. பனி இஸ்ராயீல் வாசிறாங்க. இப்போ எப்படி நம்ம ஊருக்கு நம்ம நாடுகள்ல அரசர்கள் பண்றாங்களோ இதை விட பல 100 மடங்கு அதிகமா பண்றாங்க. திபெத்திகள் தான் நான் உயர்ந்த ஜாதிகள், இஸ்ரேலர்கள் ரொம்ப தாழ்ந்த ஜாதிகள் என்று சொல்லி ரெண்டா பிரிச்சு திபெத்திகள்லாம் பதவியில் இருக்கணும், இந்த இஸ்ரேலர்கள் வேலை செய்யணும் அவங்களுக்கு சொல்லி பிரிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இதே மாதிரி எல்லா இஸ்ரேலும் சேர்ந்து துவா செய்யறாங்க. செய்யாத துவா இல்ல, செய்யாத பதுவா இல்ல, எல்லாமே செய்யறாங்க. அவங்க புதுசா சேர்ந்து துவா செய்யறாங்க. யாரெல்லாம் திருவள்ளுவர் அனுசரிச்சு துவா செய்யறாங்க. அதான் துவா எடுத்துட்டானா அல்லாஹ் சொல்றா காலஹு உஜீபத் தஅவத்துகுமா ஃபஸ்தகீமா. துவா என்ன சொல்றீங்கல்ல, நான் கேட்டுட்டே ஃபஸ்தகீமா, நீங்க உங்க வேலைய பார்த்துட்டே இரு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டே இருங்க. அல்லாஹ் ஏன் சொன்னாலும் அமல் செய்யறதா செஞ்சுட்டே இருங்க. நஹி சொன்னா நஹி செஞ்சுட்டே இருங்க. தொழுது சொன்னா தொழுதுட்டே இருங்க. அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டாரோ கரெக்ட்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க துவா நான் ஏத்துக்கிட்டே முடிஞ்சு. ஒரு நாள், 2 நாள், 10 நாள், ஒரு மாசம், 2 வருஷம், 10 வருஷம் போய் 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் துவா கபூல் செய்றான். ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் தஆலா அவங்க துவா கபூல் செஞ்சு ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமா தவம் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அவன் நபி இல்லையா, அவன் சூஃபி இல்லையா, அவன் கையெல்லாம் துவா கபூல் செய்வான். அல்லாஹ் தஆலா என்ன விஷயம் இங்க ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பொருந்திக்கிட்ட காரணம் என்ன? ரது அன்ஹு அவங்க அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க. इस हाल में वो रखे उस हाल में हम खुश है. या अल्लाह எந்த நிலைமையில நீ வச்சியோ சந்தோஷமா இருக்கற அல்லாஹ். இதான் சூஃபியாக்களுக்கும் மத்த மக்களுக்கும் அடையாளம். சக்கா சொல்வாங்க, ஒரு சூஃபி இருந்தாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க, மாலை போட்டு வர்றாங்க சூஃபியே, மேல பல மாலைகள் போட்டு பூ மாதிரி பொழிந்து வர்றாங்க, ஜாலியா போயிட்டாங்க. அடுத்த ஊருக்கு போறாங்க, அந்த ஊரே காலையில துப்புது. அப்ப பார்த்தாங்க கல்பு ராகா இருந்துச்சு. மாலை போடும்போது சந்தோஷம் வரல, பூமா கல்லு மாலை அடிக்கும் போது திட்டம் போது கவலையும் வரல கல்புல. இதுதான் இஸ்ஹாலுமே உலக்கே உஸ்ஹாலுமே ஹம் குஷ் ஹே. எந்த நிலைமையில் அல்லாஹ் வைத்தானோ அந்த நிலைமையை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தான் சூஃபியாக்கள், அவர்கள் தான் அவுலியாக்கள், அவர்கள் தான் வலிமார்கள். தன் நண்பனிடமிருந்து எந்த கஷ்டம் தான் புரிஞ்சுக்குவாங்க. சொன்னாங்க, இந்த மனுஷன் அல்லாஹ் நண்பனா காட்ட விட்டுட்டான். அல்லாஹ் மஹபூப் சொன்னா சண்டைக்கு வர, அல்லாஹ் மஹபூப் மட்டும்தான். எப்படி அல்லாஹ் மஹபூப் சொல்றீங்க? எப்படி அல்லாஹ் நேசன் சொல்றீங்க? அல்லாஹ் வணக்கத்துக்குரிய மட்டும்தான், மஹபூப் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா. மஹபூப் சொல்லவே முடியாது, பிரச்சனை பண்றாங்க. இங்க வந்து புக்கு கிதாப் எழுதுறாங்க. சூஃபியாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் மஹபூப் சொல்றாங்க, அவங்க வந்து திட்டுறாங்க. சொன்னாங்க இவன் அல்லாஹ் மஹபூபா காட்டவே மாட்டான் மனுஷனுக்கு. அல்லாஹ் விரோதியா ஒரு பெசாசா காட்டுறான் அல்லாஹ் மக்களுக்கு. பெருமானா சொன்னாங்க, இந்த ஹதீஸ் இப்னு அபி துன்யா வழி செய்யப்படுது.
ஹஜ்ரத் லம்ரா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன் பெருமாள் சொன்னாங்க ஹப்பிபில்லாஹ இலன் நாசி வ ஹப்பிபின் நாஸ இலல்லாஹ். மக்களை அல்லாஹ்வுக்கு நண்பனா காட்டியிருப்பான், அல்லாஹ்வை மக்களுக்கு நண்பனா காட்டியிருப்பான். என்ன தெரியுமா? யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சுருக்கியாக்கள். அவன் வேலை என்ன? அல்லாஹ்வை மக்களோட தோஸ்தாக்கி விட்டுருவான். எங்கேயோ சிதறி கிடந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம வாழ்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுத்து அல்லாஹ் கூட காமிச்சு தோஸ்தா ஃப்ரெண்டா காமிச்சு அல்லாஹ் லவ் பண்ண வச்சிருவான், அல்லாஹ் காதல் பண்ண வச்சிருவான். அல்லாஹ் கொடுத்தது எந்த ஒரு நன்மையும் தீமையும் இருந்தாலும் கல்வி சலாமத்தா இருக்கும் அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. அல்லாஹ் வந்து அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவான், அல்லாஹ் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவான். சக்கா சொன்ன அஜ்மீர்ல, இதே அஜ்மீர்ல அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ அசல் பேர் யாபகம் நமக்கு தெரியாது. அசல கொண்டாடுறோமா? கிடையாது. டெல்லிக்கு போயிட்டோம். சில பேர் சொன்னாங்க டெல்லி வந்தாச்சுங்க, பக்கத்துல தான் ஆக்ரா, ஒரு இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்தா ஆக்ரா போகாம டெல்லி வந்து சாப்பிடு இருக்கா அப்ப பேசிக்கிட்டாங்க கூட இந்த திருவாய். சக்கா சொன்னாங்க ஆக்ரா போய் என்ன பிரயோஜனம்? யார் பார்க்க போறீங்க? அங்க யார் சூர்யா அணியிருக்காங்களா? கிடையாது. ஒரு தாஜ்மஹல் மட்டும் தான் இருக்காங்க, ஒரே பில்டிங் மட்டும் தான் இருக்கு. இங்க அவனியா உள்ள இருக்கிற நிஜாமுதீன் மந்திரி ஜியாரத் செஞ்சு போய் குதுபுத்தீன் பக்தியார் காதி ஜியாரத் செஞ்சோம். ஷஹீத் இஷ்கா ஒரு பேர் காதல் உணர்ச்சி வசப்பட்டு அல்லாஹ்வுடைய காதல் கவிதைகள் படிக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு பார்த்து ஷஹீத் ஆயிட்டாங்க அவங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது நேசத்தை உண்டாக்கிடுவாங்க. சொல்லுவாங்க நீ யாரப்பா நேசிப்ப, நீ யார ஃப்ரெண்ட் ஆக்கிப்ப. இப்போ உங்க ஊர் திருச்சி வச்சுருக்காரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க? திருச்சி தான் இருப்பாங்க. ஜப்பான்ல இருப்பாங்களா? அமெரிக்காவில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தஞ்சாவூர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் தான் இருப்பாங்க. என் ஊர் சேலம், என் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் இருப்பாங்க. அவர் திருப்பூர், அவர் திருப்பூர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் யார் பக்கத்துல இருக்காங்களோ அவர் சுத்தி இருக்கிறாங்களோ அவர் தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஜப்பான்லயோ அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. விலைக்கோ உனக்கு மிகவும் அருகில் இருப்பவன் அல்லாஹ் என்று சேர்த்து காட்டி கொடுத்தோன்னே தானா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடாரு மனுஷன். அந்த அல்லாஹ் தானா தோஸ்த் ஆயிடாரு மனுஷன். அல்லாஹ் நெருக்கமாக்கு இவங்க என்ன சொல்றாங்க? மத்தவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இங்க இல்லப்பா, அல்லாஹ் அரசுல இருக்கான், மீட்டிங் கூட பயன் பேசுறாங்க, 1000 மாணவர்களுக்கு கூப்பிட்டு பயன் பேசுறாங்க, அல்லாஹ் அரசுல இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இல்ல, அது தப்பு என்று பயான் செய்றாங்க. அல்லாஹ்வை மஹ்பூபா மட்டும் பாருங்க காட்டி கொடுக்குறாங்க. சூஃபியாக்கள் அல்லாஹ் மஹ்பூபா காட்டி கொடுக்குறாங்க, அல்லாஹ் நேசனா காட்டி கொடுக்குறாங்க, அல்லாஹ் நண்பனா நம்ம கூட காட்டி கொடுக்குறாங்க. இந்த பொழுது அல்லாஹ்வை தானா பிரிய வருது, நமக்கு தானா நேசம் வருது. அங்கே படிப்பாங்க वो दूर नहीं है हमसे कभी, हम दूर नहीं है उनसे कभी, वो हम में है और हम तुम में है, ये राज सुनाए जाते हैं. அந்த அல்லாஹ் என்னோட தூரமா இல்ல, அந்த அல்லாஹ்வுக்கு நாம தூரமா இல்ல, அவன் என்கிட்ட இருக்கான், நாம அவன்கிட்ட தான் இருக்கோம். இந்த ரகசியத்தை தான் சேஷமா சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த தமிழ் படிப்பாங்க என் சாத்து உன்னை கொண்டு நினைக்குது, நான் இறையல்ல நான் இறையல்ல ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. இதை நான் இறையல்ல, நான் இறைவன் அல்ல, நான் புதா இல்ல, மன்னயம் வல்லாஹியாரா மன்னயம், நான் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இல்லாம நான் இல்ல. அதே மாதிரி சகா சொல்லுவாங்க அல்லாஹ் இல்லாம நீ இல்லப்பா, அதே மாதிரி நீ இல்லாம அல்லாஹ்வோட அட்ரஸ் இல்லை. நீ வந்து சேர்மால வந்துட்டான் அல்லாஹ் அட்ரஸ் வெளிப்படுத்துறாங்க, சேர்மால வந்துட்டான் அல்லாஹ்வுடைய சிபாத்தை காட்டி கொடுத்தாங்க, சேர்மால வந்துட்டான் அல்லாஹ்வுடைய ஹயாத்தை பிரதோஷத்தை காட்டி கொடுத்தாங்க. சட்டன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன நடக்குது நமக்கு? ஏகமான பணி என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக மக்களை ஆக்கிடுவாங்க, மக்களுடைய நேசராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்துருவாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? யூஹிப்புகுமுல்லா, அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சிருவான், அதாவது அல்லாஹ் கொண்டாட ஆரம்பிச்சிருவான், அல்லாஹ் அவங்க தர்ஜா உயர்த்த ஆரம்பிச்சிருவான். லட்சக்கணக்கான மக்கள் நீ போற அஜ்மீருக்கு உம்ரா மாதிரி இருக்கு. கூட திருவாய்ச்சனா உம்ரா மாதிரியா சரி மேல கத்துங்க முன்னால ஒரு உம்ரா சேவரா ஃபீல் இருக்கு எங்களுக்கு. சும்மா தர்கா சேவரா தர்கா எங்களுக்கு காமிச்சாங்க. அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் 24 hours சவால் நடந்துட்டே இருக்க சபையில உட்கார்ந்து 4 மணி பால் நடக்குது. எஜமான் தர்பார்ல சர்க்கார் உடனே கையில தான் பால் போடு காசு போட்டுனாங்க சவால் இருந்து. அப்ப என்ன நடக்குது நமக்கு? இப்ப நாம கொண்டாடுற அவரை ஒரு அல்லாஹ் கொண்டாடுறோம், அல்லாஹ் நேசிக்கிறான், அவங்க தர்ஜா அல்லாஹ் உயர்த்திட்டான், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் அவங்க பேசப்படுது, தர்ஜா அல்லாஹ் உயர்த்திட்டான். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசனாக மக்களை மாற்றி கொடுத்துட்டாங்க, மக்களை அல்லாஹ் நேசிக்க வச்சுட்டாங்க. இந்த பணியைத்தான் சூஃபியாக செஞ்சிருக்கிறாங்க, மாசாக செஞ்சிருக்கிறாங்க. வெறும் இல்ம போதிக்கிற அந்த மதரசால அல்லாஹ்வுடைய காதலை சேர்த்து புகட்டுறாங்க. அல்லாஹ் நேசிப்பா, கலிமா விளங்கிக்கப்பா, அந்த அல்லாஹ்வை கூட வச்சு வாழுப்பா, அல்லாஹ்வை கூட வச்சு விளங்கிக்கப்பா, அந்த அல்லாஹ்வை கூட வச்சு புலங்குப்பா என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த பாக்கியத்தை தருவானாக.